இன்னைக்கு டிசி விசஸ் ஆர்சிபி. ராகுல் கர்நாடகா பிளேயர் டெல்லிக்காக ஆடுறாரு. பெங்களூர் வந்து என்னோட கிரவுண்டுன்னு சொல்லிட்டு போனாரு. இன்னைக்கு விராட் கோலி பெங்களூருக்காக ஆடுறாரு. அவர் டெல்லியில இருக்கிற பிளேயர் அங்க போய் ஆட போறாரு. நடக்குமா இன்னைக்கு? இன்னொரு பிளேயரை விட்டங்க, கருண் நாயர். ஓகே, அவர் தான் ஆக்சுவலாக ரிஜெக்டட் பை கர்நாடகா. கேஎல் ராகுலாவது ஆக்ஷன்ல அப்படி போனார். கர்நாடகா வந்து ரஞ்சி டிராஃபிலே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க கருண் நாயரை. ஸோ கருண் நாயர் வில் ஹேவ் எ ஸ்கோர் டு செட்டில். கண்டிப்பாக வந்து இதோட அடிச்சு ஆகணும் அப்படின்னு உயிரை கொடுத்து விளையாடுவார். ஓகே, அண்ட் இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட் ஆல்சோ. ஸ்லோவர் சர்ஃபேசஸ் ஆர்சிபிக்கு எப்பயுமே ஒரு டஃபரான ஒரு சுச்சுவேஷனாக இருந்திருக்கு. இன்னைக்கு அந்த கிரவுண்ட் எப்படி இருக்கும்? ஆர்சிபி வந்து ப்ரீவியஸ் இயர்ஸோட இந்த வருஷம் வந்து பெட்டர் சைட். ஓகே, ஆமாம் ஆமாம், ஓகே ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா பேட்டிங் மேக்ஸ்வெல்லாம் இருந்தார். ஆமாம், அதனால பேட் சைட். இப்போ வந்து மேக்ஸ்வெல் இல்லை, அதனால குட் சைட். நவ் இந்த படிக்கல் வந்து இஸ் பிளேயிங் இம்பார்ட்டன்ட் ரோல். இது வந்து மாஸ்டர் ஸ்ட்ரோக். இது கண்டிப்பாக வந்து படிக்கல் நம்பர் 3 இறக்குறதுனால அவங்க நல்ல பெனிஃபிட் அவங்களுக்கு. இந்த ஐடியா வந்து 3 வருஷமாக இல்லை அவங்களுக்கு. 1 செகண்ட் வந்து டிம் டேவிட் இந்த வருஷம் தான் விளையாடுறாரு. அவரும் இப்போ செம்ம பேட்டிங் ஆடிட்டு இருக்கார். செம்ம இஸ் கவரிங் அப் ஃபார் த லாஸஸ். சரியாக சில பேர் விளையாடினா கூட கவர் பண்ணுறாரு. இப்போ லியாம் லிவிங்ஸ்டன் சரியாக விளையாடல, ஆனால் டிம் டேவிட் வந்து அடிச்சு கொடுக்குறாரு. அது மாதிரி இருக்குது. ஸோ மொத்தத்தில் வந்து அவங்க பேட்டிங் வந்து இப்போ நல்ல ஸ்டெபிளைஸ்டாக இருக்குது. சால்ட் ஆஸ் அ பின்ச் ஹிட்டர், அப்புறம் கோலி, படிக்கல், தென் பட்டிடார், தென் டிம் டேவிட், ஜிட்டேஷ், ரொமாரியோ ஷெப்பர்ட். ரொமாரியோ ஷெப்பர்டா லியாம் லிவிங்ஸ்டனாட்டு ஒரு டவுட்டு. நான் வந்து லியாம் லிவிங்ஸ்டன் எடுப்பேன். ஏன்னா ஃபார் இஸ் போலிங் எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன் அது. ஏன்னா அவர் வந்து 2 டைப் ஆஃப் போலிங் போடக்கூடிய ஆள். அதனால் நான் எடுப்பேன். பட் ஆனால் அவங்க வந்து ஆர்சிபி ப்ரிஃபர்ஸ் ரொமாரியோ ஷெப்பர்ட். ஸோ அதை விட்டாக்க சாலிட் 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க, கிஃப்டட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஓகே, ஏதோ ஒரு கேள்விப்பட்டேன், புவனேஷ்குமாருக்கு லாஸ்ட் 19th ஓவர் கொடுத்தது 22 ரன் 18th ஓவர். அது வந்து கோலிக்கு பிடிக்கலன்னு ஏதோ ஒரு இதெல்லாம் போச்சு. ஓகே, ஏதோ ஒரு யூடியூப்பில் ஏதோ போயின்னு இருக்குது. அதெல்லாம் ரூமராக கூட இருக்கலாம். பட் அது நான் முதல்ல சொல்லியிருக்கேன், புவனேஷ்குமார் எடுத்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு 4 ஓவர்ஸும் கொடுத்துடணும் அவருக்கு. கடைசியில் அவர் வச்சுக்கூடாது. ஏன்னா இஸ் எ ஸ்ட்ரைட் பவுலர். ஈ கேனாட் டூ வேரியேஷன். கடைசியில் போடுறவங்க வந்து இந்த மோஹித் சர்மா, முகேஷ் குமார், அந்த மாதிரி வந்து லாஸ்ட் மினிட்ல டைரக்ஷனை மாற்றக்கூடிய பவுலராக இருக்கணும். அப்போ தான் வந்து பேட்ஸ்மேன் அடக்க முடியும். ஏன்னா பேட்ஸ்மேன் வந்து அடிக்கிற மூடில் இருக்கான் கடைசியில். அந்த சமயத்தில் நீ வந்து ஸ்ட்ரைட்டாக இன்ஸ்விங் அவுட் ஸ்விங்லாம் போட்டோன்னாக்க ரெண்டுமே வெளியே கிரவுண்டுக்கு வெளியே போயிடும். அது மாதிரி. ஸோ புவனேஷ்குமார் கடைசியில் போடக்கூடாது. யாஷ் தயால் அண்ட் ஹேசல்வுட் இவங்க 2 பேர் தான் போடணும் கடைசியில். ஆச்சா, குருணால் பாண்டியா சமயத்தில் வந்து ஃபாஸ்டிஷ் நல்லா போட்டுருவார். ஸோ அதனால் சாலிட் சைடு வச்சுருக்காங்க ஆர்சிபி. ஓகே, பேட்டிங், பவுலிங் ப்ளஸ் ஸ்பின்னர்ஸ் ஏதாவது நல்லா இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சார், மற்ற பிளேயர்ஸ் மற்ற டீமில் இருக்கிற பவுலர் எல்லாமே வந்து டாப் 3ல நிறைய பேர் 9க்கு மேலே ரன்ஸ் கொடுத்து இருப்பாங்க. ஆனால் ஆர்சிபியில் மட்டும்தான் டாப் 3 பவுலர்ஸ் வந்து 9க்கு கீழே எக்கனாமி வச்சிருக்கிற ஒரு பவுலர். ஃபாஸ்ட் பவுலர் ஸ்பின்னர் குருணால் பாண்டியாவும் சேர்ந்து. இதில் வந்து எப்படின்னாக்க பவர் பிளேயில் நீ ஆப்பனண்ட்டை 50க்குள்ளே சுற்றிட்ட இது பண்ணிட்ட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டீங்கன்னாக்க நீங்கள் பெரிய சைடு. அது 60, 70, 80லாம் போச்சுனாக்க யூ ஆர் இன் ட்ரபிள். பிகாஸ் டோட்டல் இஸ் கோயிங் டு கோ பியாண்ட் 200. ஸோ அதை வந்து இந்த பெங்களூர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா பண்ணுறாங்க. ஸ்பின்னர்ஸை கொண்டு வரதில்லை அவங்க. நீங்கள் பார்த்தா ஏதோ ஒரு மேட்ச் தான் குருணால் பாண்டியா போட்டார். அதுக்கப்புறம் குருணால் பாண்டியா இந்த 6 வந்து ஃபாஸ்ட் பவுலர் தான் போடுறாங்க. ஸோ தட் இஸ் அ குட் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, அண்ட் கடைசியில் தான் ஒரு மிஸ்டேக் பண்ணாங்க புவனேஷ்குமார். அது நெக்ஸ்ட் மேட்ச் அதை பண்ண மாட்டாங்க. ஓகே, அது சரியாக போச்சு. ஸோ மற்றபடி வந்து இட்ஸ் அ கம்ப்ளீட் சைட், தே ஆர் டூயிங் வெல். அண்ட் பட்டிடார் கேப்டன்சி நல்லா பண்ணிகிட்ருக்காரு. அதில் ஒன்றும் பிளமிஷ் ஒன்றும் கிடையாது. ஓகே, இந்த புவனேஷ்குமாருக்கு 18th ஓவர் கொடுத்தது கூட பட்டிடாரை குறை சொல்ல முடியாது. ஏன்னாக்க ஒரிஜினல் உள்ள டீம் மீட்டிங்லேயே சொல்லியிருப்பாங்க, கடைசி ஓவர் வந்து புவனேஷ்குமாரும் ஹேசல்வுட்டும் போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பேஸ் தான் அதை போடுறாரு அவர். இனிமேல் போட மாட்டாங்க. ஓகே, இல்லை லாஸ்ட் சீசன்ஸில் வந்து புவனேஸ்வர் குமார் டெத்தில் போட்டு நல்லா போட்டிருக்காரு இல்லையா? டெத்தில் அவர் போடுறதுனா கொஞ்சம் டேஞ்சர் இருக்குது. நல்லா போட்டிருக்கலாம், ஆனால் டேஞ்சர் இருக்குது. பிகாஸ் இஸ் ஸ்ட்ரெயிட் ஆர்ம் பவுலர். இந்த ஸ்ட்ரெயிட் ஆர்ம் பவுலருக்கு வேரியேஷன் கம்மி.
அதாவது நீங்கள் பார்த்துக்கலாம் சில பேர்லாம் அந்த எட்ஜ் ஆஃப் த க்ரீஸில் போடுவாங்க ஒயிட் லைன். புரியுது நல்லா போடலாம், ஆனா எப்போ அடி வாங்குவாருன்னு தெரியாது. ஆமாம். ஓகே. டிசி பவுலிங் இங்க ஹேசல்வுட் இருந்தாருன்னா அங்க ஸ்டார்க் இருக்காரு, ஒருத்தர் பவர் பிளேனா ஒருத்தர் டெப்த். ரொம்ப கரெக்ட். டிசியும் 3 குட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. மோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் ஸ்டார்க்கு, மோஹித் சர்மா, முகேஷ் குமார். அதனால தான் நட்ராஜன் உள்ள வர முடியல. 1 செகண்ட் குல்தீப் யாதவ் குட் ஸ்பின்னர் இருக்காங்க அங்கே. ஓகே. அது தவிர விப்ராஜ் இருக்கார். ஸோ அவங்க போலிங்கும் வெரி குட். ஓகே. இன்ஃபேக்ட் ஒரு போலர் பெட்டராக எக்ஸ்ட்ரா இருக்கு அவங்களுக்கு. லாஸ்ட் மேட்ச் சமீரா வேறு ஆடினாரு. சமீரா வெரி ஆர்டினரி. ஐ டோன்ட் ரேட் ஹிம் வெரி ஹை. அது யாருக்கு பதிலாக விளையாடுன்னு கூட தெரியல எனக்கு. ஓகே. பட் மோஹித் சர்மாக்கு பதிலாக விளையாடுறாரு. மோஹித் சர்மாக்கு பதிலாக அது தட் இஸ் மிஸ்டேக். தட்ஸ் அ மிஸ்டேக். மோஹித் சர்மா என்னைக்கு இருந்தாலும் சமீரா வந்து அந்த அளவுக்கு என்ன எக்ஸ்ட்ரா கேலிபர் இருக்குன்னு எனக்கு புரியல. பேஸ் கொண்டு வந்தார். ஆக்சுவலாக பேஸ் கூடாது சார். T20 பேஸ் கூடாது. நம்ம தான் பார்த்துருக்கோம் பெரிய பெரிய பேஸ் போலர்ஸ்லாம் அடி வாங்கிட்டு இந்த ஊருக்கே திரும்பி போயிட்டாங்க. அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தோம். நம்ம இதே கம்மின்ஸ் அண்ட் ஸ்டார்க்கு 17 கோடி 18 கோடி 20 கோடிலாம் வாங்கி பேஸில் அடி வாங்கி அடுத்த வருஷம் அந்த டீம்லேயே வேணான்ட்டாங்க. அந்த மாதிரிலாம் ஆயிருக்கு. கேகேஆரும் வேணான்ட்டாங்க, கேகேஆர் வந்து கம்மின்ஸையும் வேணான்ட்டாங்க, ஸ்டார்க்கையும் வேணான்ட்டாங்க. அதான் நம்ம பேசிட்டு இருந்தோம். லாஸ்ட் மேட்ச் எல்எஸ்ஜிக்கு அகேன்ஸ்டாக தானே. ஸோ வந்து பூரன் 140+ ஸ்ட்ரகிள் ஆவார், அதனால சமீரா கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். அது 1-to-1 வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா பூரான் வந்து கொஞ்சம் ஸ்டைல் கேமை மாற்றிட்டாரு வச்சுக்கோ, என்ன பண்ண முடியும். ஆனால் அவுட் ஆனது ஸ்டார்க் பால்ல. அதுதான் கேமை மாற்றினா என்ன பண்ண முடியும். அதனால் அது ஒன்றும் பண்ண முடியாது. ஜேக் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா அவருக்கு செகண்ட் சீசன் சிண்ட்ரோம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த ப்ரெஸ் மீட்டில் ஒருத்தனுக்கு வாழ்க்கையில் அப்பும் இருக்கலாம் லோவும் இருக்கலாம், ஆனால் வந்து எனக்கு இந்த ஐபிஎல் சீசன் வந்து ரெண்டையுமே கொடுத்துருச்சு, லாஸ்ட் சீசன் இந்த சீசன் அப்படின்றாரு. கண்டிப்பாக வந்துடலாம், ஆடுவேன், டீமில் எனக்கு அந்த சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார். நிறைய சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ டிகாவுக்கு கொடுத்துருக்காங்க. டிகாவுக்கு ஒரு மேட்ச் அடிச்சிருக்காரு தெரியும். ஜேக் அது கூட அடிக்கல. ஆமாம். ஓகே. அதனால் கண்டினியூஸாக ஸோ எவ்வளோ நாள் கொடுக்க முடியும். ஒன்றா உள்ள பேட்ஸ்மேன் இருக்காங்க. இந்தியன் பேட்ஸ்மேன் பெட்டராக இருக்காங்க டிசியில். கருண் நாயர் வந்தப்பறம் பேச்சே கிடையாது. கருண் நாயர் வந்து ஃபஸ்ட்டு 3 மேட்ச் விளையாடல, அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கலக்கிட்டார் அவர். ஸோ கருண் நாயரும் அபிஷேக் பொரேல் 2 பேர் இருக்கும்போது ஜேக் எடுத்துக்கு ஃபாஃப்க்கே இடம் இல்லை. அப்புறம் தானே ஜேக்கு ஃபாஃப் நாளைக்கு ஆடுவார்னு சொன்னாங்க. ஃபிட் ஆகிட்டாரு, இன்ஜுரிலாம் சரியாக. ஆமாம், இடம் இருக்கா பாருங்க. ஓகே. இவங்க 2 பேரும் அருமையாக ஆடிட்டு இருக்காங்க. ஃபாஃப் வந்து மிடில் ஒருத்தர் ஐ திங்க் இல்லை, இடமே இல்லை ஃபாஃப்லுக்கு. கேஎல் ராகுல், இன்னைக்கு காலையில் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். கேஎல் ராகுல் லாஸ்ட் சீசன்ஸை கம்பேர் பண்ணும்போது, இதுக்கு முன்னாடி இருந்த சீசன்ஸை கம்பேர் பண்ணும்போது இப்போ டோட்டலாக வேற ஒரு ராகுலாக இருக்காரு அப்படின்னு அவங்க நிறைய ரீசன் சொல்கிறாங்க. அதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட திருப்பி சொல்கிறேன், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை விடுங்க. ஏன்னா பிளேயர்ஸ் வந்து மாற்றிக்கிறாங்க கேம். அதான் நீங்கள் ரன் ரேட் இவ்வளோ கம்மின்னு சொன்னாக்கா இந்த வருஷம் ரன் ரேட் எங்கோ போயிட்டார். ஸ்ட்ரைக் ரேட் எங்கோ போயிட்டார் கேஎல், பிகாஸ் ஹி ஹஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ட் ஹிம்செல்ஃப். இந்தியா டீமில் இடம் வேணும்னு சொல்லிட்டு அதிரடி ஆட்டம் ஆடின்னு இருக்காரு. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து அதிரடி ஆட்டம் ஆடாமல் டெல்லி ஓனர் வந்து திட்டினார் அவர். இதுக்கு முன்னாடி இருந்த கேஎல் ராகுல் அதிகமாக ரன் அடிக்கணும்னு பார்ப்பாரு. இப்போ வந்து டீமுக்கு என்ன ரிக்வயர்டோ அது மெதுவாக ஆடணுமா ஆடுறாரு, அதிகமாக வேகமாக ஆடணுமா ஆடுறாரு அப்படின்ற மாதிரிலாம் கரெக்டாக சொல்ல. அது வந்து இது ஏன் பண்ணல 2 வருஷமா அவர் கடைசியில். அதனால வேர்ல்டு கப்பில் இந்தியா உதப்பட்டது. 23 வேர்ல்டு கப்பில் இந்தியா உதப்பட்டது கேஎல் ராகுலோட ஸ்லோ பேட்டிங். ஓகே, நான் சொல்லிட்டே இருக்கேன் அது திருப்பி. இது இன்னைக்கு விளையாடுற மாதிரி விளையாண்டாருக்க அந்த வேர்ல்டு கப் நம்ம வின் பண்ணியிருக்கலாம். அதனால கண்டிப்பாக வந்து பீப்புள் எவ்வளோ பெரிய பேட்ஸ்மேன் வந்தாலும், நம்ம ஸ்டீவ் ஸ்மித் பார்த்தோம், ஜோ ரூட் பார்த்தோம், இவங்க எல்லாமே என்னன்னாக்க இம்ப்ரோவைஸ் பண்ணிக்கிறாங்க. சப்போஸ் டெஃபிஷியன்சி, இத்தனைக்கு சீசன்டு பிளேயர் டாப் வேர்ல்டு டாப் 4ல் இருக்காங்க, அவங்களே சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, இம்ப்ரோவைஸ் பண்ணிக்கிறாங்க, கேமை மாற்றிக்கிறாங்க, இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணாமல் இருந்தேனாக்கா யூ ஆர் எ மேட்மேன். ஒவ்வொரு இன்னிங்ஸ்லேயுமே வந்து செலக்டருக்கு வந்து மெயில் பண்ணிக்கிட்டே இருக்காரு, நான் ஆடுவேன், என்னை எடுங்க அப்படின்றத அப்படின்னு. ஆமாம், அவர் வந்து T20 டீமில் உள்ள வரதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அதுக்கேற்ற மாதிரி பந்த் வந்து சரியாக விளையாடல, அதனால் அவருக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. சார் இன்னொன்று சார் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் தெரியல, அக்ஷர் கேப்டனாக இருக்கலாம், ஆனால் வந்து டீமில் ரொம்ப முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுல கேஎல் ராகுலோட பங்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா குல்தீப் வந்து டேரெக்டாக கேஎல் ராகுல்கிட்ட தான் போகிறாரு. இல்லை, அது எப்படின்னா விக்கெட் கீப்பர் வந்து 50% கேப்டன்சி பண்ணுவார். எப்படின்னாக்கா ஃபீல்ட் செட்டிங் விக்கெட் கீப்பர் தான் பண்ணுவார். ஏன்னா அக்ஷர் பட்டேல் வந்து பவுண்டரி லைனில் நிற்கிறாரு, அவருக்கு பக்கத்தில் யார் இருக்கான்னு கூட தெரியாது. எப்போ எல்லா டீம்லேயும் விக்கெட் கீப்பர் தான் ஃபீல்ட் செட் பண்ணணும், அது டிஆர்எஸ் அவர் தான் டிசைட் பண்ணணும். அது வந்து எல்லா டீம்லையும் காமன்.
பட் கேஎல் ராகுல் வந்து ஃப்ரீயாக இருக்கார் இப்போ. கேப்டன்சி வேண்டாம் கிடையாது. ஆமாம், வேண்டாம்னு சொல்லிட்டாரு அவர். ஏன்னா அவருக்கு கேப்டன்சி ஆஃபர் பண்ணாங்க, இல்லை அக்ஸாரே பண்ணிட்டோன்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு நான் அக்ஸாருக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த விஷயத்தில் அதனால ரொம்ப ஃப்ரீ ஆகிட்டு கம்ப்ளீட்டாக வந்து இஸ் இன்வால்வ் இன் டீம் வின்னிங். பியூட்டிஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காரு அவர். இன்னைக்கு வந்து டீம் பிளேயர்னு சொன்னாக்க கேஎல் ராகுல், சாய் சுதர்ஷன் 2 பேர் சொல்லுவேன். அக்ஷர் பட்டேலோட கேப்டன்சி, அவரோட பேட்டிங் முதல்ல வந்து சுமாராக தான் இருந்தது கேப்டன்சி. அவரும் மிஸ்டேக்லாம் பண்ணார், இந்த ஸ்டப்ஸுக்கெலாம் ஓவர் கொடுத்தாரு, அப்புறம் 2-3 இது மிஸ்டேக் பண்ணார். பட் ஃபார்ச்சுனேட்லி அவர் சைடு வின் பண்ணியிருந்தது. பட் அவரோட பிக்கஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் வந்து அட்டாக்கிங் கிரிக்கெட். அதுதான் கவலையே படுறதில்லை, தோத்தாலும் பரவாயில்ல, நான் அட்டாக்கிங் கிரிக்கெட்டோட அட்டாக் பண்ணுறாரு, பலிக்குது அது. அதுதான் பியூட்டி. பேட்டிங்கில் வந்து கலக்கிறார் அவர், அண்ட் போலிங்கில் வந்து பவர் பிளேயில் 3 ஓவர் போடுறாரு. பெரிய ஆள் அவர். இதெல்லாம் வந்து நம்ம வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தா ஒன்றும் புரியாது. அகேன்ஸ்ட் எல்எஸ்ஜி அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்தா புரியாது. அங்கே அந்த போலிங்கை பார்த்தா தான் தெரியும். பேட்ஸ்மேன் திணறான் அவர் அடிக்கிறதுக்கு, அதுதான் பெரிய விஷயம். ஓகே. ஸோ அவர் வேறு லெவலில் போயின்னு இருக்கார் அவர். இவங்க தான் வந்து லாஸ்ட் 3 வருஷமாக ஜடேஜான்னு சொல்லிட்டு அவருக்கு சான்ஸே கொடுக்கல. இன்ஃபேக்ட் ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்கணும் அவர். ஆஸ்திரேலியாவுக்கு அழிச்சிட்டே போகல அவர். அது தப்பு. ஓகே. டிசியோட பவுலிங் யூனிட், டிசி நல்ல பவுலிங் இருக்குது சார். அவங்களோட 2 இது அந்த விப்ராஜ் வந்து அடிஷ்னல் இது எக்கச்சக்க போலிங் போடுறாரு அவர். பிரமாதமாக ஐ மீன் இட்ஸ் அ வெரி குட் இன்க்ளூஷன். அது தவிர அவங்களுக்கு ஸ்டார்க், மோஹித், முகேஷ் 3 பாசிபிள், குல்தீப் ஸ்பின்னர், ஸோ விப்ராஜ், அக்ஷர் பட்டேல், வேற என்ன 6 போலர். மிடில் ஓவரில் ஆப்போனண்ட்டை ரொம்ப ரொம்ப தன் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிற ஒரு பவுலர்னா குல்தீப் யாதவ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட எக்கானமி 6 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். குல்தீப் யாதவ்கிட்ட என்ன ப்ராப்ளம்னா, அவர் வந்து ரிஸ்ட் ஸ்பின்னர். சம்டைம்ஸ் வந்து அவருக்கு வந்து லெங்க் விழாது, ஷார்ட் பால் நிறையா விழும். ஓகே. நீங்கள் 100 அமடே பார்த்துருக்கலாம். 100 அமடும் ரிஸ்ட் ஸ்பின்னர், அவரும் வந்து அப்பப்போ ஷார்ட் பால் போடுறாரு. அதனால் வந்து அவங்க அந்த மாதிரி 100% பர்ஃபெக்டாக போடுறது கிடையாது. சம் டேஸ் வந்து பேட் பவுலிங் வரும். குல்தீப் யாதவுக்கு வரும், 100 அகமதுக்கு வரும். ஓகே சார். ஓவராலாக ஆர்சிபி விசஸ் டிசி 2 வெரி குட் சைட். மேட்ச் இஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங். 50-50ன்னே சொல்லலாம். ஆனால் டிசி வந்து ஹஸ் காட் அன் எட்ஜ் பிகாஸ் ஆஃப் த வெர்சடைல் கெப்பாசிட்டி. அவங்க பேலன்ஸ்டான ஒரு டீம், பேலன்ஸாக இருக்குது. இது வந்து ஆர்சிபியோட டிசி வந்து மோர் ரிலையபிள்னு சொல்லலாம். தட்ஸ் வாட் ஐ ஃபீல். ஓகே. ஸ்லைட் எட்ஜ் ஃபார் டிசி. ஆர்சிபி கூட டாப் ஆர்டரை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் டிசியில் எல்லா பேட்டர்ஸுமே அடிக்கிறாங்க, எல்லாருமே கம்மியாக பண்ணுவாங்க, லாங் இன்னிங்ஸ் ஆடுறாங்க. ரொம்ப கரெக்ட் நீங்கள் சொல்கிறது. அங்கே இந்த டிம் டேவிட் தான் காப்பாற்றுறாரு ஒவ்வொரு டைம் ஆர்சிபியை, ஈவன் ஃபெயில் ஆனால் கூட. ஸோ அதே மாதிரி வந்து டிம் டேவிட் ஃபெயில் ஆயிடுச்சுனாக்கா டிசி வில் வின் ஈஸி. அப்படி வச்சுக்கலாம் நம்ம. ஓகே. ஓகே சார், மீண்டும் சந்திக்கலாம்.